ராக்கி கிளி கல்யாணம் பண்ணி தான் மனைவிய அன்னைக்குதான் தன்னோட காட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது. ராக்கியோட மனைவி ரீட்டா ரொம்பவும் அழகா இருந்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நிறைய பேர் ரீட்டாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. ராக்கி, உன்னோட மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்களோட பேர் என்ன? ரோனி அக்கா, இவங்க பேரு ரீட்டா. இந்தா ரீட்டா, இந்த ஸ்வீட்டையும் பணத்தையும் வச்சுக்க. உங்களோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். ரோனி அக்கா, எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவும் நன்றி. ராக்கி, இவங்க வீடு நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கா? இல்ல இல்ல, உங்க வீட்டுக்கும் பக்கத்துல சோனா குருவியோட வீடும் காலு காகத்தோட வீடும் தான் இருக்கு. எங்க வீட்டுக்கு இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அம்மா, சீக்கிரம் கிளம்புங்க. ராக்கி அங்கிளோட மனைவிய பார்க்க எல்லாரும் போறாங்க. ஆனா நீங்க இன்னும் கிளம்பவே இல்ல. பியூட்டி, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ராக்கியோட மனைவி வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம பக்கத்து வீட்டுலதான் எப்பவும் இருப்பாங்க. இருப்பாங்கதான், இருந்தாலும் கல்யாண பொண்ணு மேக்கப்ல இன்னைக்கு மட்டும் தானம்மா இருப்பாங்க. நான் இன்னைக்கே அவங்கள பார்க்கணும். நம்ம காட்டுக்கு புதுசா வந்தவங்க வெறும் கைய வீசிக்கிட்டா போய் பார்க்க முடியும்? இரு, நான் போய் ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் போகலாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு இனிப்பு வாங்க பறந்து போச்சு. காலுச்சி, ராக்கி கல்யாணம் பண்ணி தான் மனைவியை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துருச்சா? உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எனக்கு என்னவோ அழைச்சிக்கிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய பறவைகள் ராக்கி வீட்டு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ராக்கியோட மனைவி சுமாரா தான் இருக்காளா, இல்ல என்ன மாதிரி அழகா இருக்காளான்னு நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கோரி, ராக்கியோட மனைவி அழகா இருக்காளோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா உன்ன மாதிரி கருப்பா இருக்க மாட்டா. என்ன ஜக்கு, அப்பா அடிச்ச ஜோக்குக்கு சிரிக்கிறியா? நான் உன்னை கண்டிப்பா ராக்கி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக மாட்டேன். கோரி, அவன் ஏதோ தெரியாம சிரிச்சிட்டான், மன்னிச்சுடு. அவனையும் அழைச்சிக்கிட்டு போய் ராக்கியோட மனைவிய பார்த்துட்டு வா. அப்படியே திரும்பி வர்றப்ப அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் இனிப்பையும் எடுத்துக்கிட்டு வா. காலுஜி, உண்மையிலேயே ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்கன்னு தான் போறேன். மத்தபடி ராக்கியோட மனைவிய பார்க்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்குவை அழைச்சுக்கிட்டு ராக்கி வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல சோனா குருவியும் தன்னோட பொண்ணு பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு ராக்கி கிளி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது. ரீட்டா, எதுக்கு இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்ட? பிடிக்கலையா உனக்கு? அப்படி இல்லைங்க, அது சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால விரல்ல போட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கோரிக்காகவும் ஜக்குவும் அங்க வந்தாங்க. ரீட்டா, இவங்க பேரு கோரி, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல தான் இருக்காங்க. ராக்கி, உன்னோட மனைவி மாதிரி இப்படி ஒரு அழகான கிளிய நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. இந்த சமயத்துல சோனா குருவியும் பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு ராக்கி கிளி வீட்டுக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல கோரிக்காக ரீட்டா கைட்டி வச்சிருந்த மோதிரத்தை பாத்துருச்சு. அதே சமயம் ஜக்குவும் அந்த மோதிரத்தை பார்த்தான். உடனே அந்த மோதிரத்தை திருட நினைச்ச கோரிக்காகவும் ஜக்குவை பார்த்து கண்ணடிச்சது. ஜக்குவும் அம்மாவோட எண்ணத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டான். ராக்கி அண்ணா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வரலான்னு இருந்தேன். ஆனா பியூட்டி என்னை விடவே இல்ல. ராக்கி அங்கிளோட மனைவிய உடனே பாக்கணும்னு என்னை தொந்தரவு பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டா. இந்தாங்க, இந்த ஸ்வீட்டையும் பணத்தையும் வச்சுக்கோங்க. ராக்கி, நான் கூட வீட்ல ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா பாரு, அதை எடுத்துக்கிட்டு வர மறந்துட்டு இங்க வந்துட்டேன். இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜக்கு நைஸா அந்த மோதிரத்தை எடுத்துட்டான். ஜக்கு மோதிரத்தை எடுத்துக்கிட்டத பார்த்த கோரிக்காவும் உடனே இப்படி பேச ஆரம்பிச்சுது. அடடா, வீட்ல அடுப்புல வெந்நீர் போட்டு இருந்தேன். அடுப்ப நிறுத்தினா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. கோரியக்கா, அப்படின்னா நீங்க உடனே வீட்டுக்கு போங்க. ஆமா சோனா, அவசர அவசரமா கிளம்பி வந்ததாலதான் இப்படி ஆயிடுச்சு. ராக்கியோட மனைவி கிட்ட உட்காந்து 2 வார்த்தை பேச முடியல. சரி ரீட்டா, நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். இப்படி சொன்ன கோரி ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் ராக்கி கிளி கூடவும் ரீட்டா கிளி கூடவும் பேசிக்கிட்டு இருந்த சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் மோதிரம் காணாம போனது ராக்கி கிளி கண்டுபிடிச்சது. ரீட்டா, நீ மோதிரத்தை கழட்டி இங்கதானே வச்ச? நீ மோதிரத்தை கழட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கோரிக்காகவும் சோனா குருவியும் மட்டும்தான் வந்தாங்க. அதனால அவங்கள தவிர வேற யாரும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை.
ராக்கி, அப்படின்னா வாங்க நம்ம சோனா குருவி வீட்லயும் கோரிக்காகம் வீட்லயும் போய் கேட்டுட்டு வருவோம். ரீட்டா, நான் 2 பேர் குடும்பத்தோடையும் ரொம்ப காலமா பழகிக்கிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு போய் நீங்க தான் அந்த மோதிரத்தை எடுத்தீங்களான்னு நான் கேட்க முடியாது. அதனால என்ன, அந்த மோதிரம் நம்மளோடது இல்லைன்னு நினைச்சு விட்டுற வேண்டியதுதான். ஒரு மோதிரத்துக்காக இத்தனை வருஷம் நட்பை என்னால விட முடியாது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப புறா அங்க வந்தது. என்ன ராக்கி, எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நான் தான் ரொம்ப லேட்டா வர்றேன்னு நினைக்கிறேன். ரீட்டா, இவர்தான் புறா, என்னோட நீண்ட கால நண்பர். எனக்கு மட்டும் இல்ல, சோனா குருவி குடும்பத்துக்கும் ரொம்ப காலமா நல்ல நண்பரா இருந்து வராரு. புறா, உன் மனைவி ராணியை அழைச்சுக்கிட்டு வரலையா? இல்ல, ராணி நேத்து தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா. இந்நேரம் வந்திருக்கணும். என்னன்னு தெரியல, இன்னும் வரல. ஆமா, சோனா குருவி, கோரி இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா இல்லையா? ரோனி குருவி, கோரி, சோனா குருவி இப்படி எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. ராக்கி கிளியும் புறாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க ரீட்டாவோட நினைப்பியெல்லாம் காணாம போன மோதிரத்து மேலேயே இருந்தது. ஆமா, நீயே பேசிக்கிட்டு இருக்க, உன் மனைவி எதுவுமே பேசல. அது வேற ஒன்றும் இல்ல, நம்ம காட்டுக்கு புதுசா வந்திருக்கால, அதனாலதான். இல்ல புறாண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாங்க வீட்ல வச்சிருந்த ஒரு மோதிரத்தை காணோம். அதை யார் எடுத்தான்னு தெரியல. ராக்கி கிளி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நினைச்ச ஒரு விஷயத்த ரீட்டா கிளி புறா கிட்ட சொல்லிடுச்சு. அப்படியா? அப்படின்னா உங்க வீட்டுக்கு யார் யார் வந்தாங்கன்னு நல்லா நினைச்சு பாருங்க. அதுல ஒருத்தர் தான் கண்டிப்பா அந்த மோதிரத்தை எடுத்திருக்கணும். புறா, எங்களோட கணக்குப்படி சோனா குருவியும் கோரிக்காகமும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மோதிரம் காணாம போயிருக்கு. அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், இத கோரிக்காகம் தான் எடுத்திருக்கணும். ஏன்னா சோனா குருவிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது கண்டிப்பா எடுத்திருக்காது. புறாண்ணா, யார் மேலயும் இந்த அளவு நம்பிக்கை வைக்கிறது தப்பு. ஏன்னா காசு, பணம், தங்கம் இதெல்லாம் யார் மனசு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம். ரீட்டா, நீ நம்ம காட்டுக்கு இன்னைக்கு தானே வந்திருக்க. போக போக சோனாவை பத்தி தெரிஞ்சுப்ப. புறா, காணாம போன மோதிரத்தை கண்டுபிடிக்கணும். ஆனா அதே சமயம் சோனா குருவிக்கும் கோரிக்காகத்துக்கும் நாம அவங்கள சந்தேகப்படுறோங்கிறது தெரியக்கூடாது. ராக்கி, நீ கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரியே கோரிக்காகத்துக்கிட்டையும் சோனா குருவிக்கிட்டையும் நீங்க மோதிரத்தை எடுத்தீங்களான்னு கேட்காமலேயே அதை யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அம்மா வீட்ல இருந்து திரும்பி வந்த ராணி புறாவும் இங்க வந்துருச்சு. ராணி, நீயும் நல்ல சமயத்துல தான் வந்திருக்க. நீ கழுத்துல போட்டு இருக்க நெக்லஸ் மாதிரி உங்க அக்கா கிட்டயும் ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, அவங்களும் இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? இல்ல ராணி, சும்மாதான் கேட்டேன். ராக்கி, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. நாளைக்கே உன் மோதிரத்தை எடுத்து அவங்கள கண்டுபிடிச்சிடுறேன். மறுநாள் புறாவும் ராணி புறாவோட அக்கா வீட்டுக்கு போய் அவங்க வச்சிருந்த நெக்லஸ வாங்கிட்டு தன்னுடைய காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஏங்க, எங்க அக்காவோட நெக்லஸ வச்சு திருட்டு போன மோதிரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ராணி, அது ரொம்ப சிம்பிள். அத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நாம கோரிக்காகத்தையும் சோனா குருவியையும் பார்த்தாக்கணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க இப்ப நதிக்கரையில சோனாவும் கோரிக்காகவும் உட்கார்ந்துருக்கத பாத்துட்டாங்க. உடனே புறாவும் ராணி புறாவும் அவங்க கிட்ட போனாங்க. வாங்க புறாண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ராணி, நீ என்ன உன் கழுத்துல ஒரே மாதிரி 2 நெக்லஸ் போட்டிருக்க? வேற டிசைன்ல எடுக்க கூடாதா? கோரி, ஒரு நெக்லஸ் தான் எங்களோடது. இன்னும் ஒண்ணு மந்திரத்தால வந்தது. என்னது, மந்திரத்தால வந்ததா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ராணியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப வழியில சாமியார் ஒருத்தரை பார்த்தோம். அவரு தன்னோட மந்திர சக்தியால நாம கொடுக்கிற தங்க நகைகளை 2ஆ திருப்பி தராருன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லாம தான் போனேன். போய் ராணியோட நெக்லஸ கொடுத்ததும் அதை அப்படியே 2ஆ மாத்தி எங்க கையில கொடுத்துட்டாரு. சரி, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. புறா, அந்த சாமியார் எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லிட்டு போ. நம்ம காட்டை தாண்டின உடனே பெரிய ஒரு மலை இருக்குல்ல, அதோட அடிவாரத்துல தான் அவரு உக்காந்து இருக்காரு. இப்படி சொன்ன புறா ராணி புறாவை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு.
இப்படி போன இவங்க ராக்கி கிளி வீட்டுக்கு போய் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு மரத்துல உட்காந்து கோரிக்காகம் வீட்டையும் சோனா குருவி வீட்டையும் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு தன்னோட வீட்டுக்கு அவசரமா போன கோரிக்காகம் ரீட்டா கிளியோட மோதிரத்தை எடுத்து ஒரு பையில போட்டுக்கிச்சு. ஜக்கு, சீக்கிரமா என் கூட வா. நாம புறா வீட்ல இருந்து திருடின மோதிரத்தை இப்ப நாம 2 மோதிரமா ஆக்க போறோம். அம்மா, எப்படிம்மா அது? அதையெல்லாம் போற வழியில சொல்றேன். சீக்கிரமா என் கூட வா. அப்புறம் வழியில யாராவது பார்த்துட்டு இந்த பையில என்ன இருக்குன்னு கேட்டா உன்னோட கிழிஞ்ச ஷூவை தைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போறோம்னு சொல்லணும். இப்படி சொன்ன கோரிக்காகம் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து பறந்து போச்சு. கோரிக்காகம் வீட்டுல இருந்து ஒரு பைய எடுத்துக்கிட்டு கிளம்புறத பார்த்த புறா, ராக்கி கிளி, ரீட்டா கிளி, ராணி எல்லாரும் உஷாராயிட்டாங்க. ஒரு இடத்துல கோரிக்காகத்தையும் ஜக்குவையும் வழி மறைச்சு நிப்பாட்டினாங்க. என்ன கோரி, அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க? அதுவா, ஜக்குவோட ஷூ கிழிஞ்சு போச்சு. அதை தைக்கிறதுக்கு போறோம். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, ராக்கி வீட்ல ஒரு மோதிரம் காணாம போயிடுச்சு. அதனால இங்க உட்காந்து போற வர்றவங்களோட பையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க வச்சிருக்க பையில என்ன இருக்கு? இதை கேட்ட உடனே ஜக்குவுக்கு பயம் வந்துருச்சு. புறா அங்கிள், இதுல என்னோட ஷூ தான் இருக்கு. ரீட்டா ஆண்டி கிட்ட இருந்து திருடின மோதிரம் இதுல இல்ல. ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு செமையா கோபம் வந்துருச்சு. ஜக்குவை திரும்பி பார்த்து பயங்கரமா முறைச்சது. கோரிக்காகம் இப்படி முறைச்சு பார்த்ததும் ஜக்குவுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. அழ ஆரம்பிச்சுட்டான். அம்மா, சாரிம்மா, வாய் தவறி உண்மைய சொல்லிட்டேன். கோரி, இதுக்கு மேலேயும் நீ உண்மையை மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. மரியாதையா அந்த மோதிரத்தை எடுத்து ரீட்டா கிட்ட கொடுத்துரு. பிறகு வேற வழி இல்லாத கோரிக்காகம் மோதிரத்தை எடுத்து ரீட்டா கிளி கிட்ட கொடுத்தது. ரீட்டா, நீ இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு ராணி கூட வீட்டுக்கு போ. நானும் புறாவும் போய் கோரி மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். புறா, ராக்கி 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் மோதிரத்தை கொடுத்துட்டேன்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவற செய்யவே மாட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு கோரி, இப்பவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம நாங்க இருக்கிறது உனக்காக இல்ல, ஜக்குவுக்காக தான். தயவு செஞ்சு உன் மகனையும் உன்ன மாதிரியே வளர்த்துறாத. பிறகு கோரிக்காகம் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்துல இருந்த அடர்த்தியான காடு அது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்து வந்த குடும்பத்துல ஒரு குடும்பம் தான் ராக்கி கிளியோட குடும்பம். ராக்கி, என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நீங்க வீட்ல ஒரு வேலைக்காரி வச்சிருந்தீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் எதனால அந்த வேலைக்காரியை நிப்பாட்டினீங்க? ரீட்டா, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட வேலைகள் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போவேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் வேலைக்காரி வச்சிருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலைக்காரி தேவைப்படலை, அதனால நிப்பாட்டிட்டேன். அப்படின்னா என்ன நீங்க ஒரு வேலைக்காரியா தான் பாக்குறீங்க, அப்படிதானே? ரீட்டா, நீ என்ன இப்படி பேசுற? வேலைக்காரிக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லை. என்னையும் நம்மளோட குழந்தையையும் கவனிச்சுக்கிற முழு பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த கவலையும் இல்லாம இருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். ரீட்டா, வீட்டுக்கு வெளியில நானும் வீட்டுக்குள்ள நீயும் நம்ம குடும்பத்துக்காக செய்யறதுலாம் வேலை இல்ல, அது ஒரு சேவை. எப்ப இத பத்தி பேசினாலும் ஏதாவது ஐஸ் வச்சு பேச்சு அப்படியே மாத்திடுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் சரி நீ ஒரு வேலைக்காரியை வச்சுக்கன்னு சொல்லுவார்னு பாக்குறேன். ராக்கி வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது. கோரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க காலேஜி, போயிட்டு வாங்க. வர்றப்ப அரிசியும் உளுந்தும் மறக்காம வாங்கிட்டு வாங்க. நீ சொன்னதை வாங்கிக்கிட்டு வரேன். கோரி, இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு பண்ணலான்னு இருக்க? அத பத்தி நான் எதுவும் யோசிக்கல. கோரி, எனக்கு என்னவோ இன்னைக்கு சப்பாத்தியும் கொண்டக்கல்ல குருமாவும் சாப்பிடணும் போல இருக்கு. நிறுத்துங்க காலேஜி, நீங்க இந்த மாதிரி சொன்னாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஒரு நாள் சப்பாத்தி செஞ்சு வை, ஒரு நாள் பூரி செஞ்சு வை, ஒரு நாள் மட்டன் செஞ்சு வை, ஒரு நாள் சிக்கன் செஞ்சு வை, ஒரு நாள் ஆனியன் தோசை ஊத்து, ஒரு நாள் மசாலா தோசை போடு, ஒரு நாள் உருளைக்கிழங்க வறுத்து வை, ஒரு நாள் பாவக்காயை பெரட்டி வை. இப்படி நீங்க சொல்றப்பெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வீட்டில் நான் வேலைக்காரியோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. காலேஜி, நான் கண் வீழ்ச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் 90% கிச்சனுக்குள்ள தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
கோபப்படாத கோரி, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சப்பாத்தியும் கொண்டக்கல்ல குருமாவும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னனே தவிர செஞ்சு வைன்னு ஒன்று நான் சொல்லவே இல்லை. இப்படி சொல்லிட்டு காலுக்காக தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா ஆபீஸ்க்கு பறந்து போச்சு. அதே காட்டுல சோனா குருவியும் ராணா குருவியும் கணவன் மனைவியா வாழ்ந்து வந்தாங்க. சோனா, நீ பெரிய பணக்கார இடத்துல பிறந்த பொண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்பவும் கஷ்டப்படுற. இத பார்க்க எனக்கு வேதனையா இருக்கு. ராணா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. கடவுள் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்காரோ அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். நமக்கு இப்ப பிரச்சனையே வருமாதா நாம 2 பேரும் ஒரே மனசோட போராடினா இந்த வறுமையை ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி ராணா குருவி மனசு ரொம்ப வருந்தி பேசுறப்ப எல்லாம் சோனா குருவி ராணாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோரிக்காக தன்னோட வீட்டு வாசல்ல வந்து உக்காந்தப்ப அந்த வழியா பறந்து வந்த ரோனி குருவி கோரிக்காகத்தை பார்த்துட்டு அங்க வந்தது. என்ன கோரி, உன்னோட முகத்தை பார்க்க ரொம்பவும் சோகமா இருக்கு. என்ன விஷயம்? சோகமெல்லாம் ஒன்றும் இல்லை ரோனி. காலையிலேருந்து கிச்சனில் வேலை செஞ்சு உடம்பெல்லாம் களைச்சி போச்சு. அதனால தான் இப்படி இருக்க. என்னோட காலேஜுக்கு இன்னைக்கு ராத்திரி சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமாவும் செஞ்சு வைக்கணுமா. அதான் கொண்டக்கடலை வாங்கலாம்னு கடைக்கு கிளம்புனா எனக்கு வர்ற ஆத்திரத்தில் கொண்டக்கடலை குருமாவில் விஷத்தை கலந்து காலேஜுக்கும் கொடுத்துட்டு நானும் தின்னுட்டு அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. ஐயோ கோரி, இதெல்லாம் சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசுற? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. என்ன பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்க. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ கத்துக்கணும். ஆமா ரோனி, ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வெளியில சுத்திக்கிட்டே இருக்க? அப்ப வீட்டு வேலை எல்லாம் யார் பாக்குறது? கோரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட கணவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ரொம்பவும் அழுதேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன். ரோனி, நீ சொல்றது எனக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆரம்பத்துல அழுதுகிட்டு இருந்தேனா, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிச்சு என்னோட கணவரோட 2வது மனைவியை அதட்டி உருட்டி வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டேன். அவ இப்ப எனக்கு அடிமை ஆயிட்டா. சொன்ன வேலையை செய்யணும், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன். ஏழை வீட்டிலேருந்து வந்ததால அவளால என்னை எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. இப்ப பாரு, நான் என்னோட இஷ்டத்துக்கு சுத்தி சுத்தி வரேன். ஆனா வீட்டில் எல்லா வேலைகளும் கரெக்டா நடந்துரும். இதோ இப்ப வீட்டுக்கு போனேன்னா சாப்பாடு ரெடியா இருக்கும். அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். சரி, எனக்கு பசிக்குது, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு ரோனி குருவி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஆஹா, ரோனியோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அப்ப காலேஜுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா தான் மாறிடும். நானும் அப்புறம் ரோனி குருவி மாதிரி காட்டை சுத்தி சுத்தி வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். இன்னைக்கு ராத்திரி காலேஜ் வந்த உடனே இதை பத்தி பேச வேண்டியதுதான். அன்னைக்கு சாயங்காலமா காலுக்காக வேலையை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. வாங்க காலேஜி, வாங்க. உங்களுக்காக இன்னைக்கு நான் சாப்பிட என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. கோரிக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருந்த பொருட்களைய பார்த்த உடனே காலுக்காகத்துக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கோரி, காலையில அவ்வளவு கோவப்பட்ட நீ இப்ப என்னடான்னா சப்பாத்தியும் கொண்டக்கல்ல குருமாவும் செஞ்சு வச்சிருக்க. நீ என்னதான் கோவப்பட்டாலும் உன்கிட்ட இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்கும் இருக்காது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சது. காலேஜி, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். நான் சொல்ற அந்த விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். சொல்லு கோரி, சொல்லு. இவ்வளவு அருமையா ருசியா இன்னைக்கு இரவு சாப்பாட்டை நீ தயார் பண்ணியிருக்க. இதுக்காகவே நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். காலேஜி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கோரிக்காக சொன்னதை கேட்டுட்டு காலுக்காக ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. காலுக்காகத்தோட வாயில லட்டு ஜிலேபின்னு இனிப்பான பண்டங்கள் நிறைய வந்து விழுந்தது போல இருந்தது. மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் காலுக்காக அதை வெளியில காட்டிக்கல. கோரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு ஏன் 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? காலேஜி, நேத்து நான் ஒரு ஜோசியர்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்துல உங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கலன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அப்படியா? அந்த ஜோசியக்காரர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். கோரி, யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னதை நம்பி நீ இப்படி 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. காலேஜி, தயவு செய்து கோவப்படாதீங்க.
ப்ளீஸ் காலுஜி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கோரி, எனக்கு என்னவோ இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுக்காக உனக்காக நான் ஒத்துக்கிறேன். உன்னோட இஷ்டப்படி நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். காலுஜி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனாலும் எனக்காக ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ வேற கோரி, நான் மட்டும் இல்ல, இந்த காட்டுல உள்ள நிறைய ஆண் பறவைகள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு தங்களோட படுக்கையில படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. கோரி, இவ்வளவு காலையிலேயே என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தியே, என்ன விஷயம்? சாவி, நீ என்னோட நெருங்கிய தோழி. அதனால சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வரேன். என்னோட கணவர் காலுஜிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கோரி, என்ன சொல்ற? என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ எங்க போக போற? அடிப்பாவி, நான் எங்கேயும் போக போறதில்ல. நானும் இங்கதான் இருப்பேன். அப்படி இல்லக்கா, நீங்க இருக்கிறப்பவே என்ன எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? சாவிக்காகம் இப்படி கேட்டதும் கோரிக்காகம் காலுக்காகத்துக்கிட்ட சொன்ன ஜோசிய கதைய சாவிக்காகத்துக்கிட்டையும் சொல்லுச்சு. என்னது, 2வது கல்யாணம் நடக்கலன்னா உங்க கணவரோட உயிருக்கு ஆபத்தா? ஆமா சாவி, அது மட்டும் இல்ல, நானும் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கறேன். நீயும் ஏழையா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. காலேஜியை பத்தி உனக்கே தெரியும். அரசாங்க உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அதனால தான் அறிமுகமில்லாத ஏதோ ஒரு பொண்ணை காலேஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உன்னையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்களுக்கு 2 வீடு இருக்கு. அதுல ஒரு வீடு உனக்கு, ஒரு வீடு எனக்கு. இப்ப சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? கோரியோட பேச்சு கேட்டு சாவிக்காகத்துக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளவு ஏழையா இருக்கிற நம்மள யாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறப்ப சொந்த வீட்டோட மாப்பிளையா? இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு எப்பவும் கிடைக்காது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்க வேண்டியதுதான். சாவிக்காகவும் மனசுக்குள்ள இப்படி நினைச்சாலும் வெளியில கோரிக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி, 1000 தான் இருந்தாலும் உன்னோட வாழ்க்கைய பங்கு போட்டுக்கிறோன்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னது, என்னோட வாழ்க்கையை பங்கு போட்டுக்க போறியா? சாவி, உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு போக போக தான் உனக்கு தெரியும். என்ன சாவி இப்படி பேசுற? உனக்காக சின்ன வயசுல இருந்து எதையோ விட்டு கொடுத்தனா, இதை விட்டு கொடுக்க மாட்டேனா? கோரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றப்ப நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பூரண சம்மதம். நான் இப்பதான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். 2வது கல்யாணத்துக்கு காலுஜியும் ஒத்துக்கிட்டாரு, சாவியும் ஒத்துக்குச்சு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. காலுஜி, நீங்க சாவியை அழைச்சிக்கிட்டு போய் காட்டை சுத்தி பார்த்துட்டு வாங்க. கோரி, உன்னை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்காக இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதோ இப்பவே கிளம்புறேன். கோரி, எனக்கு என்னவோ இதுல இஷ்டம் இல்லை. இருந்தாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் போறேன். பிறகு காலுக்காகவும் சாவிக்காகவும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவி கோரிக்காகத்தை பார்க்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்தது. கோரியக்கா, என்ன காலண்ணா வேற ஒரு பெண்காகத்து கூட சுத்திக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரியுமே, அவங்க 2 பேரையும் ஒன்னா சுத்த சொன்னதே நான் தான். அவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் தன்னோட ஐடியாவை சோனா குருவி கிட்ட தெளிவா எடுத்து சொல்லுச்சு. கோரியக்கா, உங்களோட ஐடியா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்படி நீங்க செய்யறதால வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. இப்ப காலேஜுக்கு மட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்க நீங்க அப்புறம் சாவிக்காகத்துக்கும் சேர்த்து வேலை செய்யற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வீட்லயே உங்களுக்கு இடம் இல்லாம போயிடும். சோனா, என்ன பயமுறுத்துற மாதிரி பேசுற? அப்படியெல்லாம் நடக்காது. கோரியக்கா, நம்ம ரோனி அக்காவோட கணவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமாவது உங்களுக்கு புத்தி வருமானு பாப்போம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்காக ரோனி குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. ரோனி அக்கா, உங்களுக்கு வயசாச்சே தவிர அறிவே இல்லை. நான் உங்களை காலையில டிஃபனுக்கு இடியாப்பம் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க என்னடானா இட்லி சுட்டு வச்சிருக்கீங்க. இடியாப்பத்துக்கு மாவு இருக்கிற ஞாபகத்துல நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் இடியாப்பத்துக்கு மாவு இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது.
ரோனி, உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறா, அதை கூட உன்னால செஞ்சு கொடுக்க முடியல. நீ எல்லாம் எதுக்கு தான் வீட்டில் இருக்க? நீங்க கோச்சிக்காதீங்க டார்லிங், வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படி சொல்லிட்டு ரோனியோட கணவர் 2வது மனைவியை அழைச்சுக்கிட்டு வெளியில பறந்து போனாரு. இத பார்த்த கோரிக்காகவும் சத்தம் போடாம வீட்டை விட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தது. கோரிக்காக தன்னோட வீட்டுக்கு வரப்ப அவங்க சாவிக்காகவும் காலுக்காகவும் திரும்பி வந்திருந்தாங்க. கோரி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நானும் சாவியும் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். காலுஜி, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு நான் முடிவு பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோரி, என்ன சொல்ற? 2வது கல்யாணம் பண்ணலன்னா என்னோட உயிர் போயிடும். அப்படி போனாலும் பரவாயில்ல, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சா என்னோட உயிர் போயிடும். கோரி, என்ன இது? மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப இப்படி பேசுற? சாவி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக நீ கவலைப்படாத. உனக்கு காலேஜியை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா, பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து நானே என்னோட செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கோரி, உண்மையாவா சொல்ற? நீ அப்படி செய்யறதா இருந்தா அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. என்ன கோரி அக்கா, ரோனி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது. ஆமா சோனா, உண்மைதான். நீ மட்டும் நல்ல சமயத்துல வந்து எனக்கு புத்தி சொல்லலைன்னா என்னோட வாழ்க்கையே மாறி போயிருக்கும்.